பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தியானிக்கும்படியாய் இங்கு கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் சத்தியம் உள்ளவராயிருக்கிறீர், நீர் பரிசுத்த தெய்வமாயிருக்கிறீர். உம்மில் காணப்படுகிறதான பரிசுத்தத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் உடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறோம் ஐயா. நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33 முதல் 38 வரை உள்ளதான வசனங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 38 முடிய தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு சத்தியமா என்னது? தலைப்பு சத்தியமா என்ன அது? இதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி கேட்கிறீரோ? நீராய் இப்படி சொல்லுகிறீரோ? அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றான். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். போதும் போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்களை குறித்து நாம் தியானித்து ஆராய்ந்து பார்ப்போமானால், பாருங்க, இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவம் நாம் அனைவருக்கும் அறிந்ததான ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டு காலங்கள் இப்பூமியிலே மனிதனாக அநேக அற்புத அடையாளங்களும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த 33.5 ஆண்டு காலங்களில் 3.5 ஆண்டு காலங்களில் அவருடைய ஊழியத்தை அவர் செய்தவராய் காணப்பட்டார். அநேக அற்புத அடையாளங்களின் வாயிலாக, அநேக உபதேசத்தின் நிமித்தமாக, இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமானால் எதற்காக இந்த பூமிக்கு அவர் வந்தாரோ அவை எல்லாவற்றையும் அவர் செய்து நிறைவேற்றி முடித்தவராய் 33.5 ஆண்டு காலங்களில் அவர் காணப்பட்டார். ஒவ்வொரு காரியமாக, ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அவர் எவைகளையெல்லாம் செய்ய வேண்டும், எவைகளையெல்லாம் போதிக்க வேண்டும், எந்த இடங்களுக்கு போக வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாய் அனுதினமும் அவருக்கு போதித்துக் கொண்டே இருந்தார். அந்த போதனைகளை அவர் கேட்டு தேவ சித்தத்தை, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராய் காணப்பட்டார். கடைசியாக அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறதான, தன் ஜீவனை கொடுக்க போகிறதான இந்த பாவ உலகில் இருந்து மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியான அந்த வேலைக்காக தன்னை ஆயத்தமாக்கப்படுகிறதான இந்த நேரத்திலே நடைபெறுகிறதான ஒரு சம்பவம் தான் இப்படிப்பட்டதான சம்பவம். அந்த வேறுபாரகரும் பரிசேயரும் இயேசுவின் மீது ஏதாவது குற்றத்தை நாம் சுமத்தி அரசாங்கத்தின் நிமித்தமாய் இந்த இயேசுவுக்கு தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும், இயேசுவை எப்படியாவது சிலுவையில் அறைந்து விட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு யோசனைகள் செய்து பிலாத்துவினிடத்திலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார்கள். போர்ச்செவர்கள் நிமித்தமாய் பிடிக்கப்பட்டு பிலாத்துவினிடத்திலே கொண்டு வந்து பிலாத்துவுக்கு முன்பதாக நிறுத்துகிறார்கள். பிலாத்து இப்பொழுது இயேசுவுக்கு சிலுவையில் அறையப்படும்படியான ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டுமானால் அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டியதான தண்டனைக்கு ஏதுவான அல்லது நியாயமான ஒரு குற்றத்தை அவர் செய்திருக்கிறவராய் காணப்பட வேண்டும். அவர் அந்த குற்றத்தை செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை குறித்து
இந்த பிலாத்து திட்டமாய் விசாரிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அந்த நேரத்தில், அந்த விசாரிக்கிறவனாய் காணப்படுகிறதான அந்த நேரத்தில் நடைபெறுகிறதான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியதான ஒரு தருணமாய் காணப்படுகிறது. பாருங்கள், இந்த பிலாத்து அந்த வேத பாரகரும் அந்த பரிசேயரும் சொல்லுவதை கேட்டு இயேசுவினிடத்திலே அவன் வருகிறான். அவன் சொல்லுகிறதான காரியம் என்னவா இருக்கிறது? அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று அவன் கேட்கிறான். இயேசுவின் மீது என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது? அவர் யூதர்களுக்கு ராஜா என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு சுற்றித் திரிகிறவராய் காணப்படுகிறார். இந்த யூதர்களுக்கு தன்னை ராஜாவாக்க வேண்டும் என்று ஒரு கூட்ட ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தி பிலாத்துவினிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். நேரிலே கண்டு கொண்டிருக்கிறதான தெய்வ ஜனமே, நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இயேசுவின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதான ஒரு குற்றச்சாட்டு, அவர் யூதருக்கு ராஜா என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அப்படி சாட்டப்பட்டிருந்ததான குற்றத்தின் நிமித்தமாகத்தான் பிலாத்து என்ன பண்றான்? கலக்கம் அடைகிறவனாய் காணப்படுகிறான். ஒரு பயம் அவனுக்குள்ளே வருகிறது. காரணம் என்ன? இந்த 3.5 ஆண்டு காலங்களில் இயேசுவின் பின்னால் திரளான கூட்டங்கள் போகிறதை அவன் அறிந்திருக்கிறவனாய் காணப்படுகிறான். இயேசு அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்தவராய் என்று அவன் கேள்விப்பட்டவனாய் இருக்கிறான். இயேசு என்கிறதான ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேக கூட்ட ஜனங்கள் அவர் பின்பதாக துரத்துரலாய் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த பிலாத்து கேள்விப்பட்டிருந்திருக்கிறான். ஆகவேதான் இந்த இயேசுவின் பின்னால் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று, ஒருவேளை நம்முடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டால் என்னவாகிவிடும், அல்லது நம்முடைய பதவி பறிப்போய்விட்டால் என்னவாகிவிடும் என்று இவன் பயப்படுகிறவனாய் காணப்படுகிறான். ஆகவேதான் இந்த கேள்வியை அவன் இயேசுவினிடத்தில் கேட்கிறான். நீ யூதருக்கு ராஜாவா என்று. அடுத்த வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 34ல, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றான். பாருங்க, இயேசு கிறிஸ்து உடனே அந்த பிலாத்துவினிடத்துல கேட்கிறாரு, நீ அப்படி சொல்றியா, இல்ல என்னை குறித்து மற்றவர்கள் அப்படி உன்னிடத்திலே சொன்னார்களா என்று. 35 படிங்க பார்க்கலாம். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். பாருங்க, பிலாத்து கேட்கிறான், ஏன்பா நான் யூதனா? உன்னை என்ன பண்ணாங்க? பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் என்னிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன குற்றத்தை செய்தாய் என்று இயேசுவை பார்த்து இந்த பிலாத்து கேட்கிறான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு
என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவின் மீது சாத்தப்பட்டிருக்கிறதான குற்றச்சாட்டு என்னவாய் காணப்படுகிறது? இவர் யூதருக்கு ராஜாவாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அதை குறித்து அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் இயேசு கிறிஸ்துவின் மீது சாட்டப்பட்டிருக்கிறதான குற்றமாயிருக்கிறது. அந்த குற்றத்தை நியாயப்படுத்தும்படியாய் இது உண்மைதானா என்று தீர விசாரிக்கிறதான நேரத்திலே இயேசுவானவர் இந்த பிலாத்துவை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார், ஏப்பா, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என்னுடைய அரசாங்கம், என்னுடைய அதிகாரம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. ஒருவேளை நான் இந்த உலகத்துக்கு ராஜாவாக்கப்பட வேண்டும் என்று இருந்திருப்பேனானால் யூதர்கள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? என்னை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள். யூதர்கள் என்னை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருக்க கூடாத காரியமாயிருக்கும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, அது மறுமைக்குரியதா இருக்கிறது என்று இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் சொன்ன மாத்திரத்திலே இங்கே நடைபெறுகிறதான சம்பவம் என்னவா இருக்கிறது? அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவே என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனோ என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாய் கூர்ந்து கவனிக்க வேண்டியதான ஒரு தருணம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏப்பா, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் இந்த யூதர்கள் என்னை ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆகவே என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று அவன் சொல்லும் பொழுது பிலாத்து மறுமொழியாக உடனடியாக இன்னொரு காரியத்தை கேட்கிறான். அப்படியானால் நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்கும் பொழுது அங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அவர் என்ன சொல்றாரு? ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று என்ன சொல்றாரு அவரு? நீ சொல்ற மாதிரி நான் ராஜாதான், ஆனா நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதை யார் காதுகள் கேட்கப்படும்? யார் காதுகள் கேட்கப்படும்? சத்தியவான் எவனோ அவன் அவன் என் சத்தம் கேட்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை குறித்ததான சாட்சி யார் காதுகளிலே கேட்கப்படும் என்றால், சத்தியவான்கள் காதுகளில் மாத்திரம்தான் சத்தியத்தை குறித்ததான சாட்சி காணப்படும். இங்கே உடனடியாக பிலாத்து சொல்லுகிறதான காரியம் என்னவா இருக்கிறது?
நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு அரசன், யாரு? பிலாத்து யாரு? ஒரு ராஜா. இந்த ராஜா உடனடியா ஆச்சரியப்பட்டு என்ன பண்றான்? என்ன கேட்கிறான் இயேசுவினிடத்துல? என்னது? சத்தியமா? என்ன கேட்கிறான்? என்னது? சத்தியமா? ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. சற்று நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடமாய் இந்த இடம் காணப்படுகிறது. ஏனென்றால் ஒரு தேசத்தை, ஒரு நாட்டை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறதான, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதான ஒரு ராஜாவினுடைய வாயிலிருந்து பிறந்து வருகிறதான வார்த்தை என்னவாய் காணப்படுகிறது? என்னது? சத்தியமா? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எப்படி பிலாத்து இயேசுவானவர் சத்தியத்தை குறித்து போதிக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்ன பொழுது இந்த பிலாத்து என்கிறதான அரசன் ஆச்சரியப்பட்டானோ, என்னது? சத்தியமா என்று. அதே போலத்தான் இன்றைக்கு இருக்கிறதான இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதான அத்துணை ஆட்சியாளர்களும் சத்தியமா என்று ஆச்சரியப்படத்தக்கவர்களாய் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழுகிறதான அத்துணை ஜனங்களும், அத்துணை குடிகளும் சத்தியம் என்றாலே ஒரு ஆச்சரியமாய் பார்க்கிறவர்களாய் தான் காணப்படுகிறார்கள். சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடு இன்றைக்கு யாரிடத்திலுமே இல்லாத நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? இன்றைக்கு அனைவருமே சத்தியத்தை மறந்தவர்களாய், இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் பாவத்தோடு ஐக்கியப்பட்டவர்களாய் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே சத்தியம் என்றாலே எப்படி பிலாத்துவுக்கு ஒரு ஆச்சரியமாய் காணப்பட்டதோ அதே போல இன்றைக்கு நமக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. சத்தியமா அப்படின்னா காரணம் என்ன? இன்றைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை பாவத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே சத்தியம் என்றால் என்ன, சத்திய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்ததான வெளிப்பாடு இல்லாதவர்களாய் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை அரசாட்சி செய்கிறதான அரசர்கள் கூட இன்றைக்கு இதே நிலையில் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ராஜாக்களிடத்திலும், எந்த அரசர்களிடத்திலையும் சத்தியம் என்பது இல்லாத நிலை இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தன் சுய ஜீவியத்துக்காய் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டபடியினாலே, தன் சுய விருப்பங்களுக்காய் சட்டத்திட்டங்களை வகுத்துக் கொண்டபடியினாலே, எல்லாம் தன் சுயத்துக்காய் அனைத்து சட்டத்திட்டங்களையும் வகுத்துக் கொண்டபடியினாலே இன்றைக்கு சத்தியம் எப்படிப்பட்டதாய் மாறி போயிருக்கிறது. சத்தியம் யாரிடத்திலும் இல்லாத நிலை இன்னைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் சத்தியம் உள்ளவனாய், ஒரு மனிதன் நீதியுள்ளவனாய், சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாய் யாராவது ஒருவன் இந்த பூமியிலே வாழ முடியுமானால்
இந்த உலகம் அவனை பார்த்து சொல்லுகிறதான முதல் வார்த்தை என்னவா இருக்கிறது? பிரதானமான வார்த்தை என்னவா இருக்கிறது? இவன் பிழைக்க தெரியாதவன்டா, இந்த உலகத்துல இவன் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன். ஆம், உண்மைதான். சத்தியமாய் வாழ்க்கை வாழுகிறவனுக்கு இவ்வுலகம் தகுதி இல்லாத ஒரு உலகமாய்த்தான் காணப்படுகிறது. அதை தான் இயேசுவானவரும் இங்கே சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். நான் சத்தியத்தை குறித்து போதிக்கவே வந்தேன், என்னுடைய ராஜரீகம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று அவர் போதிக்கிறவராய் காணப்படுகிறார் பிலாத்துவினிடத்திலே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு ஒரு காரியத்தை, ஒரு வேலையை செய்ய வேண்டுமானால் அந்த வேலைக்கு ஏற்றாற் போல பரிதானம் வாங்க இன்றைக்கு அநேகர் முற்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பரிதானம் கொடுக்காமல், அல்லது புரியும்படியாய் சொல்ல வேண்டுமானால் கையூட்டு கொடுக்காமல் இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் செய்து கொள்ள முடியாத நிலை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் இன்றைக்கு கையூட்டு என்பது பிரதானமாக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே அரசாங்கத்தில் மாத்திரம் கையூட்டு இருக்கிறது என்று ஒரு காரியத்தை சுட்டிவிட்டு நான் கடந்து போகிவிட்டு விட முடியாது. காரணம், இன்றைக்கு உலகம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. அரசாங்கமானாலும் சரி, வெளியிடங்கள் ஆனாலும் சரி, அல்லது எந்த ஒரு காரியமானாலும், எந்த ஒரு இடமானாலும், அந்த இடத்தில் ஒரு வேலை நடைபெற வேண்டுமானால், ஒரு காரியம் நடைபெற வேண்டுமானால், நிச்சயமாக இன்றைய நிலை கையூட்டு கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த காரியம் முடிகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எங்கேயுமே சத்தியம் இல்லாத நிலை இந்த பூமியில இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவன் சத்தியவானாய் காணப்படுகிறான் என்றால், ஒருவன் நீதி உள்ளவனாய் காணப்படுகிறான் என்றால், ஒருவன் நீதி உள்ளவனாய் தன் வேலைகளை செய்ய வேண்டும் என்று முற்படுகிறவனாய் என்றால், இன்றைக்கு இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்ததான இதே காரியத்தை தான் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அநேக இடங்களிலே தன் வேலைகளை உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அநேகர் முற்படுகிறதான நேரத்திலே அவர்கள் என்னவாக ஆக்கப்படுகிறார்கள்? அவர்கள் சத்தியம் உள்ளவர்களாய் இருக்கிறதுனாலே அநேகராலும் அங்கு பகைக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எப்படி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் பகைத்ததோ, எப்படி சத்தியம் உள்ளதான இந்த இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியரும் வேதபாரகர்களும் பகைத்தார்களோ, காரணம் என்ன? அவர் சடங்காச்சாரங்களை செய்யக்கூடாது என்று போதித்தவராய் காணப்பட்டார். தேவனானவர் இந்த சடங்காச்சாரத்தின் நிமித்தமாய் அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு அருளப் போவதல்ல,
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை தொழுது கொள்ளுகிறவர் எவனும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவான் என்று போதிக்கிறவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனால் அன்றைய நாளில் இருந்ததான அந்த பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் தங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த இயேசு தடையா இருக்கிறார் என்று இந்த இயேசுவை கொலை செய்யும்படியாய் கொன்றுவிடும்படியாய் வகை தேடினவர்களாய் அன்றைக்கு காணப்பட்டார்கள். பல இடங்களிலே பல வேலை ஸ்தலங்களில் கூட ஒரு மனிதன் நீதி உள்ளவனாய் தன் வேலைகளை எல்லாவற்றையும் செய்வானாகில் அந்த மனிதனை அந்த வேலை ஸ்தலத்தில் இருந்து எப்படியாவது நீக்கிவிட வேண்டும் என்று அநேகரால் என்ன பண்றாங்க திட்டமிடப்படுகிறார்கள். காரணம் என்ன? இவன் ஒருவன் இங்கு நீதிமானாய் இருந்து, இவன் ஒருவன் இங்கு ஒழுங்குள்ளவனாய் இருந்து நம்மை எல்லாவரையும் என்ன பண்றான் பாவத்துக்கு துணை போகாதபடி இவன் செய்து விடுகிறபடியினாலே இவன் இங்கு இல்லை என்றால் நாம் துரிதமாய் எல்லா காரியங்களும் செய்யலாம் என்று என்ன பண்றாங்க, அங்க ஒரு கார்னர் பண்றாங்க. எப்படி இயேசு கிறிஸ்துவை நியாய சங்கத்தில் பிலாத்துவுக்கு முன்பதாய் நிறுத்தினார்களோ அதே போல இன்றைக்கு சத்தியம் உள்ளவர்கள் நியாய சங்கத்துக்கு முன்பதாய் நிறுத்தப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துக்கள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு சத்தியம் உள்ளவர்களை அல்லது சத்தியத்தை இந்த பிலாத்து ஆச்சரியப்பட்ட பொழுது இயேசு சொன்னது போல, நான் சத்தியத்தை போதிக்க வந்தேன், சத்தியம் உள்ளவர்களுடைய காதுகள் கேட்கப்படும் என்றது போல, அதை கேள்விப்பட்ட பொழுது எப்படி சத்தியத்தை குறித்தாய் என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டானோ அதே போல இன்றைக்கு சத்தியம் என்றால் ஒரு ஆச்சரியமான காரியமாய் இன்றைக்கு அனைவருக்கும் காணப்படுகிறது. ஏனென்றால் சொல்வதற்கே வருத்தமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை போதிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் அவ்விதமாகவே சத்தியத்தை குறித்து போதித்தார். சத்தியத்தின்படியே அவர் வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார். ஆனால் அவருடைய வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றி வந்திருக்கிறதான அநேகர் சத்தியத்தை பின்பற்றுவது இல்லை. யாருமே இன்னைக்கு சத்தியத்தை பின்பற்றுவது கிடையாது. ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, இன்றைக்கு சத்தியத்தை பின்பற்றாத நிலைதான் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி சத்தியத்தை குறித்து ஒரு ராஜா ஆச்சரியப்பட்டானோ அதே போல இன்றைக்கு சத்தியமா என்று அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாய் இன்றைக்கு காணப்படுகிறது. காரணம் என்ன? அந்த அரசாங்கத்தில் சத்தியம் என்கிறதான ஒரு வெளிப்பாடு இல்லாத நிலையாய்த்தான். இன்றைக்கு இந்த உலகம் கூட இவ்விதமாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடு இல்லாததின் நிமித்தமாகத்தான் ஏதோ ஒரு 2 பாடலை பாடி சற்று நேரம் இந்த வேதத்தை வாசித்து ஒரு ஜெபம் செய்து அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டால் நான் சத்தியம் உள்ளவன் என்று தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்வது உண்மையான சத்திய வாழ்க்கை அல்ல.
ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான சத்திய வாழ்க்கை எது என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல உண்மையான சத்திய வாழ்க்கையை வாழுகிறவர்கள் யாரையும் இந்த உலகம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. நன்றாய் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யாவரும் சத்தியம் உள்ளதான வாழ்க்கையை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று நன்றாய் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யாவரும் சத்தியம் உள்ளதான சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என்று நன்றாய் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை சத்தியம் உள்ளதான போதனைகளை இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு சத்தியத்தை போதிக்கும்படியாய் தன் சிம்மாசனத்தை விட்டு அவர் பூமிக்கு இறங்கி வந்தவராய் காணப்படுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை போதிக்கும்படியாய் வந்திருக்கிறதான நாம் சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இந்த சத்தியம் வேதம் சொல்லுகிறதான சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா என்றால் அங்கே ஒரு கேள்விக்குறிதான் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? பார்ப்பதற்கு வெளித்தோற்றம் சத்தியமுள்ளதாய் இருக்கிறது, ஆனால் இருதயமனோ இருளடைந்ததாய் காணப்படுகிறது. எப்படி இயேசுவானவர் எருசலேம் வீதிகளில் அவர் நடந்து போன பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்த்து ஒரு கனியை புசிக்க வேண்டும் என்று அத்தி மரத்தை அவர் பார்த்தாரோ, அதே போல இன்றைக்கு நம்மையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்கு? இந்த மரத்தில் ஏதாவது நல்ல கனிகள் இருக்கும், சத்திய கனிகள் இருக்கும், அந்த கனி நாம் புசிப்பதற்கு ஏதுவான கனியாய் இருக்கும் என்று எப்படி இயேசுவானவர் எருசலேம் வீதிகளில் நடந்து போன பொழுது அத்திமரத்தை உற்று பார்த்தாரோ, அதே போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? சத்தியம் உள்ள கனிகள் எவைகளாகிலும் இதில் இருக்குமா என்று. நம்முடைய ஊழியம் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிறிஸ்துவுக்காய் போராடுகிறதான ஊழியமாய் காணப்படுகிறதா? கிறிஸ்துவுக்காய் வாழுகிறதான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? ஆராய்ந்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம், நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் சத்தியமுள்ள வாழ்க்கைகளாய் இருக்கிறதா என்பதை உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்? பாவத்தோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறபடியினாலே, பாவத்தோடு இணைந்து, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எது உண்மையான சத்தியம் என்பதை நாம் இன்னும் அறிந்து கொள்ளாத நிலையில் நாம் இருக்கிறபடியினால்தான் எது உண்மையான சத்தியம் என்பதை இன்னும் நாம் அறியாது இருக்கிறபடியினால்தான் எது சத்தியம் என்பதே நாம் இன்றைக்கு தெரியாதவர்களாய் காணப்படுகிறோம். எப்படி இந்த பிலாத்து ஆச்சரியப்பட்டானோ, சத்தியமா என்னது என்று, இன்றைக்கு நாமளும் அதே போலத்தான் சத்தியமா என்ன அது என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன்? அத்துணை சட்டத்திட்டங்களும்
பாவத்துக்கான சட்டத்திட்டமாய் இசைந்திருக்கிறபடியினால் எல்லா பாவங்களும் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா 53:8-9. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்கள். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியும் நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் நீதிமானாய் சத்தியத்தை போதித்தபடியினாலே இங்கே அவருக்கு தண்டனை எப்படி பிறப்பிக்கப்படுகிறது? துன்மார்க்கரோடே அவருடைய பேத குழியை நியமித்தார்கள் என்று. இன்றைக்கு இதே நிலைதான் மனிதனுக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு மூலையிலே சத்தியத்தை போதிக்கிறவனுடைய நிலையும் இன்றைக்கு இதே நிலைதான் காணப்படுகிறது. ஏதோ ஒரு மூலத்திலே சத்திய வாழ்க்கை வாழுகிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு இப்படிப்பட்டதாய் தான் காணப்படுகிறது. அவனுடைய பிரேத குழி எங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கனோடே நியமிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அவன் சத்திய வாழ்க்கை வாழ்ந்தபடியினால் அவனுடைய பிரேத குழி எங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது? அவன் பாவத்தை செய்தான் என்று அவன் பாவத்தை ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை சத்தியமுள்ள வாழ்க்கையா இருக்குமேயானால் கடைசியாய் அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாய் காணப்படும்? அவனுடைய முடிவு சத்தியமுள்ளதாய் அல்லாமல் எப்படிப்பட்டதாய் காணப்படும்? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான முடிவாய் அவனுடைய முடிவு காணப்படும். எப்படி சத்தியத்தை போதித்ததான இயேசு கிறிஸ்துவை துன்மார்க்கர்களோடு 2 கள்ளர்கள் மத்தியிலே அவர் மரிக்கும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ, இன்றைக்கு உலகத்திலே ஏதோ ஒரு மூலையிலே
சத்தியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும், அவன் சத்தியத்தின்படி இந்த பூமியிலே வாழக்கூடாதபடிக்கு அவன் மீது ஏதாவது பழிப்பாவங்களை சுமத்தி அவன் குற்றத்துக்கு ஏதுவானவன் என்று அவனை தண்டிப்புக்குள்ளாக்கி அவன் இல்லாதபடி அவனை செய்து விடுகிறார்கள். இன்றைக்கு சத்தியம் என்றால் அநேகருக்கு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஏன் அது ஆச்சரியமான காரியமா இருக்கிறது? சத்தியம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்தில்லாதபடியினால்தான். சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடு நமக்கு இல்லாதபடியினால்தான், சத்தியத்தை குறித்ததான ஞானம் நமக்கு இல்லாதபடியினால்தான் இன்றைக்கு சத்தியம் என்றாலே அல்லது சத்தியவான் என்றாலே உடனடியாய் சொல்லப்படுகிறதான வார்த்தை, இவன் பூமியிலே வாழ தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிறார்கள். இவன் பூமியில் வாழ தகுதி இல்லாதவன். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். பேதுரு 1 பேதுரு 2 அதிகாரம் 22 வசனம். 1 பேதுரு அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சத்தியத்தை போதித்துக் கொண்டிருந்தவராய் காணப்பட்டார். அவன் பாவம் செய்யாதவராய் காணப்படுகிறார். அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லாமல் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை போதித்ததான இயேசு கிறிஸ்து எப்படி பாவம் செய்யாதவராய் காணப்பட்டாரோ, எப்படி வாயில் வஞ்சனை இல்லாதவராய் காணப்பட்டாரோ, இதே நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மில் எத்தனை பேர் நம்மால் துணிந்து தேவ சமூகத்தில் நின்று நம்மால் அறிக்கை செய்ய முடியும், நான் சத்தியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று? இந்த உலகத்தில் வாழுகிறதான அத்தனை ஜனங்களும் தன்னை பரிசுத்தவான் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறதான யாவரும் இன்றைக்கு சத்திய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்றால் அங்கு கேள்விக்குறிதான் காணப்படுகிறது. வெளி வேஷத்துக்கு வேண்டுமானால் நான் சத்தியவான் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் இருதயத்துக்குள் இன்னும் வஞ்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்தவனை குறித்ததான வஞ்சனை, அவன் உயர்ந்து கொண்டிருக்கிறானே, இன்னும் எனக்கு உயர்வு வரவில்லையே என்கிறதான வஞ்சனை,
இருக்கிறானே, இன்னும் எனக்கு வளர்ச்சி காணப்படவில்லையே என்கிறதான வஞ்சனை, எங்கிருந்துதான் அவனுக்கு கிடைக்கப்படுகிறதோ எனக்கு கிடைக்கலையே என்கிறதான வஞ்சனை, அடுத்தவனை குறித்ததான வஞ்சனை. ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை என்று, காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் யாவருடைய இருதயத்திலேயே ஒருவேளை வஞ்சனை இருக்குமானால் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையை வாழவில்லை. சொல்லிக் கொள்ளலாம், நான் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறேன் என்று. ஆனால் இயேசுவனுள் வாழ்ந்ததான அந்த பரிசுத்த வாழ்க்கையை இன்னும் நீங்கள் வாழாமல் இருக்கிறீர்கள். எப்படி பார்ப்பதற்கு அத்திமரமாய் தோன்றினது, பார்ப்பதற்கு நீரூற்றண்டையிலே நடப்பட்டிருக்கிறதான பசுமையான அத்திமரமாய் காணப்பட்டது, பார்ப்பதற்கு கனி கொடுக்கிற அத்திமரமாய் காணப்பட்டது, செழிப்பான அத்திமரமாய் காணப்பட்டது. ஆனால் இயேசுவினுடைய பார்வையிலே இயேசு புசிக்கத்தக்கதான அத்திப்பழம் அங்கே இல்லை. இன்றைக்கு பிரதானமாய் கிறிஸ்துவினுடைய வழிகளை பின்பற்றி கொண்டிருக்கிறதான யாவருடையதான வாழ்க்கையும் இப்படிப்பட்டதாய் தான் இன்றைக்கு காணப்படுகிறது. பார்க்கிறதுக்கு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து போதித்தது போலவே பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தோற்றம் காணப்படுகிறது. தோற்றம் காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியின் கனிகள் அவர்களிடத்திலே இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் எவைகளாய் இருக்கிறது? கலாத்தியர் எழுதின புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆவியின் கனிகளாகிய அந்த 9 கனிகள் பரிசுத்த வாழ்க்கையை வாழுகிறதான யாரிடத்திலேயும் இல்லாத நிலை காணப்படுகிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்கிறதான இந்த ஆவியின் 9 கனிகளையும் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லுகிறதான யாவரிடத்திலேயும் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி பார்க்கிறார். யாரிடத்திலேயும் இந்த 9 கனிகளையும் அவர் புசிக்கத்தக்கதாய் இல்லை. அவர் புசிக்கத்தக்கதாய் இல்லாத நிலை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? பாவத்தை குறித்ததான வெளிப்பாடு நம்மிடத்திலே இருக்கிறதா? சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடு நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்லுகிறார்,
நியாயப்பிரமாணம் என்கிறதான ஒன்று இல்லாமல் இருந்திருக்குமே, ஆனால் எது பாவம் என்பதையே நான் அறிந்திருக்க மாட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவனாகி கர்த்தர் ஒரு சட்ட திட்டத்தை வகுத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்காக, பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பதற்காக. அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமேயானால் உலகத்தை வெறுத்தவர்களாய், உலகத்தாரால் வெறுக்கப்பட்டவர்களாய், எப்படி உலகத்தை வெறுத்தவர்களாய், உலகத்தாரால் வெறுக்கப்பட்டவர்களாய், இயேசுவின் நிமித்தமாய் நேசிக்கப்பட்டவர்களாய், தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். ஒருவேளை சத்திய வாழ்க்கை நம்மிடத்திலே இல்லை என்றால், சத்திய வாழ்க்கை நம்மிடத்திலே இல்லை என்றால் இயேசுவின் நிமித்தமாய் வெறுக்கப்பட்டவர்களாய், தேவ சாயலுக்குட்படாதவர்களாய், உலகத்தோடு ஐக்கியப்பட்டவர்களாய், உலகத்தை நேசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இப்படிப்பட்டவர்களுக்கு சத்தியத்தை குறித்ததான ஆச்சரியம் ஏற்படும். இந்த பிலாத்துவை போல. ஏனென்றால் பிலாத்து தன் பதவியை அதிகமாய் நேசித்தான். தன் ராஜரீகத்தை அவன் அதிகமாய் நேசித்தான். அவன் உலகத்தை அதிகமாய் நேசித்தபடியினாலே சத்தியம் என்றால் என்ன என்பதை அவன் அறியாதவனாய் இருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்தை நேசிக்கிறவர்களாய் இருப்போமானால் சத்தியம் என்ன என்பதை நாம் ஒருபொழுதும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் நாம் காணப்படுவோம். வெளி தோற்றத்துக்கு வேண்டுமானால் நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்போம், கிறிஸ்துவுடைய வழிகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் ஒரு பொழுதும் நம்மிடத்திலே சத்தியம் இருக்காது. உலகத்தை வெறுத்தால் மாத்திரம்தான், உலகத்தாரால் வெறுக்கப்பட்டால் மாத்திரம்தான் இயேசுவின் நிமித்தமாய் நேசிக்கப்பட்டவர்களாய், தேவனோடு கூட ஐக்கியம் உடையவர்களாய், சத்தியத்தை உடையவர்களாய் நித்தியத்துக்குள்ளே நம்மால் பிரவேசிக்க முடியும். ஆகவேதான் ஏனோக்கு உலகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவனாய் தேவனோடு கூட அவன் பட்டான். தேவனோடு கூட அவன் சஞ்சரிக்கப்பட்டான். அவன் மாத்திரமல்ல, நோவாவும் உலகத்தை வெறுத்தபடியினால்தான் தேவன் நிமித்தமாய் நேசிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அவன் மாத்திரமல்ல, ஆபிரகாம் உலகத்தை வெறுத்தபடியினால்தான் தேவனிடத்திலே அவன் சாட்சியை பெற்றுக்கொண்டான், விசுவாசத்தின் தகப்பன் என்று. அது மாத்திரமல்ல, மோசே தன் ராஜரீகத்தை வேண்டாம் என்று ஒதுக்கினபடியினால்தான் தேவன் நிமித்தமாய் நேசிக்கப்பட்டவனாய் இஸ்ரவேல் என்கிறதான கூட்டத்தை வழிநடத்துகிறவனாய் காணப்பட்டான், சாட்சியையும் பெற்றுக்கொண்டான். மோசே என் ஆலயத்தின் உண்மையுள்ளவன் என்கிறதான சாட்சியை. எலியா
உலகத்தை வெறுத்தபடியினால்தான் தேவன் நிமித்தமாய் நேசிக்கப்பட்டவனாய் அக்கினி ரதத்திலே தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியாய் ஏறி போனான். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தை அவர் வெறுத்தபடியினால்தான் தேவனை நேசிக்கிறவராய், தேவனுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இந்த பூமியிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி போனதை அங்கு இருந்ததான கண்கள் அத்துணையும் காணப்படும்படியாய் ஒரு சாட்சியுள்ளவராய் அவர் காணப்பட்டார். அவர் மாத்திரமல்லாது அவருடைய சீஷர்களும் உலகத்தை வெறுத்தவர்கள் ஆனபடியினால்தான் இன்றைக்கும் அவர்களுடைய சீஷர்களை குறித்து நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நம்முடைய வாழ்க்கை உலகத்துக்கு ஒத்ததான வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கை உலகத்தாரோடு ஐக்கியம் உள்ள வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கை உலகத்தை நேசிக்கிறதான வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். நீ உலகத்தை நேசிப்பாயானால், உலகத்தாரை நேசித்துக் கொண்டிருப்பாயானால், நான் சொல்லுகிறதான நேசம் உலகத்தாரை வெறுக்கிறதான வெறுப்பு அல்ல, உலகத்தின் மீது அன்பு கூறாமல் இருப்பதை நான் சுட்டி காட்டுகிறவனாய் காணப்படுகிறேன். உடனே என்கிட்ட குறை சொல்லக்கூடாது, இவர் யாருக்கிட்டையும் நேசிக்க கூடாதுன்றாரு, இவர் வேதத்துக்கு புறம்பா பேசுறாரு, இயேசு எல்லாரையும் அன்பு கூறும்படியாய் சொல்லி இருக்கிறார், அனைவரும் நேசிக்கும்படியாய் சொல்லி இருக்கிறார், இவர் மாற்றி சொல்லுகிறார் என்று என்னை குறை சொல்ல வேண்டாம். நான் சொல்லுவது அந்த நேசத்தை குறித்து அல்ல, உலகத்தின் மீது வைத்திருக்கிறவர்களுடைய நேசத்தின் மீது தான் நான் நேசம் வைக்க வேண்டாம் என்று சுட்டி காட்டுகிறவனாய் காணப்படுகிறேன். அப்படி இருப்பீர்களானால் தேவ ஐக்கியத்தில் இரக்கம் பெற்றவர்களாய், தேவனோடு கூட இணைகிறவர்களாய், தேவ அன்பை ருசி பார்க்கிறவர்களாய் நம்மால் இந்த பூமியை விட்டு நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க தகுதியாக்கப்பட்டவர்களாய் காணப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? கிருபையுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, பிலாத்து ஆச்சரியப்பட்ட போது சத்தியத்தை குறித்தா நீ பிரசங்கிக்க வந்தீர், சத்தியத்தை குறிக்கா நீ போதிக்க வந்தீர், சத்தியத்தை குறிக்கா நீர் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வந்தீர் என்பதை அவன் கேட்ட பொழுது ஆச்சரியப்பட்டானே. அதே போன்றதான ஆச்சரியம் இன்றைக்கு உலகத்தில் அநேகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது சுவாமி. சத்தியமா என்ன அது என்பதை கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு உலகம் பாவத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறது சுவாமி. சத்தியத்துக்கு இருக்கிறதான அந்த வெளிப்பாடு எங்களிடத்தில் காணப்படும்படியாய் பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், எது பாவம் எது சத்தியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு திறந்து கொடுப்பீராக ஆண்டவரே. எது சத்தியத்தின் போதனை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் பிரகாசிக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை அருள் செய்வீராக சுவாமி. அப்படியே கருத்துல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் எதிர்பார்க்கிறதான அந்த கனியுடையவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக சுவாமி. உடைய கருத்துல எங்களை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.